ஆண்டவரே நான் சிந்திக்கும் போது அதை செயல்படுத்த எதிர்த்து வைத்தார். என்னுடைய சிந்தனைகள் என்னுடைய மனதை ஒருமுகப்படுத்தும். நீ பேசும் நாங்கள் கேட்கிறோம். நீ பேசுவதையே வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே. ஆம் அன்னையானவர்களே, அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திருப்பெயரிலே அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கின்றேன். இந்த வருடத்திலே முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் இணைந்து வந்திருக்கின்றோம். இது அழகான ஒரு குடும்ப ஞாயிறாய் நாம் அனுசரித்து வருகிறோம். கடவுள் நம்மை நம்முடைய எல்லா காரியங்களிலும் அவர் வாய்க்கப்படுவாராக. இந்த நாளிலே நம்முடைய தெரிந்த திருச்சபை நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு மாட்சியின் திருக்காட்சி வெளிப்படுத்தலுக்கு மறுமொழி. Everybody responding to revelation. இன்றைக்கு எபிபனியாக பிரசன்ன திருநாளாக அல்லது மீட்பின் வெளிப்பாடாக நாம் சிந்திக்க இருக்கிறோம். எபிபனி என்று சொன்னால் தோன்றுதல், வெளிப்படுதல் அல்லது பிரகாசித்தல் என்கிற பொருளிலே வரும். அதாவது கடவுளுடைய மகிமை, கடவுளுடைய மாட்சி கிறிஸ்துவில் வெளிப்பட்டு அந்த மகிமை எங்கும் பிரகாசிக்கிறதை உலகம் அனைத்தும் கொண்டாடுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஜனவரி மாதம் 6ஆம் தேதி இந்த எபிபனி திருநாளாக கொண்டாடுவதனாலே இந்த ஞாயிற்றுக்கிழமை உலகம் அனைத்தும் எபிபனி திருநாளாக நாம் கொண்டாடி வருகின்றோம். பிரசன்ன திருநாள் அல்லது எபிபனிக்கு பல பெயர்கள் உண்டு. அது அர்த்தமுள்ள பெயர்களாக இருக்கிறது. என்னவென்றால், ஒன்று கடவுள் கிறிஸ்துவில் வெளிப்பட்ட ஒரு நாள். அதனால் இதற்கு தியோபனி, அது கிறிஸ்தோபனி என்று அழைப்பார்கள். அதாவது கடவுள் கிறிஸ்து வழியாக மனிதர்களில் உறவு கொள்கின்றார். முன்னதாக கடவுளோடு அவர்கள் பேசுவதற்கு இடையிட்டால் இருந்தார். ஆனால் கிறிஸ்து வழியாக கடவுள் தாம் யார் என்பதையும் தம்முடைய இருப்பு நிலையையும் சொல்லி மனிதரோடு உறவு கொள்வதற்காக கடவுள் மனிதராக வந்த ஒரு நாள் தியோபனியாக கொண்டாடப்படுகிறது. இன்னொன்று, கிழக்கில் இருந்து வந்த 3 ஞானிகள் 3 அரசர்களாக இருக்கக்கூடும். ஆகவே இது அரசர்களுடைய திருநாளாக மக்கள் நினைத்து அதற்காக ஒரு சிறப்பு விழாவை எடுத்தார்கள். இன்னொன்று, இயேசு குழந்தை பிறந்து 12 நாள் கழித்து இது கொண்டாடப்படுவதனாலே இது 12ஆம் நாள் பண்டிகை என்றும் சொல்வார்கள். இருளில் இருப்போரை விடுவித்து, கார் இருளில் நடந்து வந்த மக்களை விடுவித்து அவருடைய ஒளி அன்றைக்கு அவருடைய வாழ்விலே பிரகாசமுள்ள ஒளியாக, நித்திய ஒளியாக என்றென்றும் ஆளுகை செய்வதற்காக கிறிஸ்து பிறந்தார். ஆகவே இதை ஒளியின் பண்டிகையாகவும் லைட் ஃபெஸ்டிவலாகவும் இதை கொண்டாடுவார்கள். இப்படி எபிபனிக்கு பல பெயர்கள் இருக்கிறது. ஆனால் ஞானிகள் வந்த ஆண்டவரை படித்து கொண்டதுதான் இந்த நாளுக்குரிய சிறப்பு பகுதியாக இருக்கிறது. 1865ஆம் ஆண்டு ஆப்ரஹாம் லிங்கன் அதிபர் ஜனாதிபதி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார், சுட்டுக் கொல்லப்பட்டார். அவர் ஏன் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்பது உங்களுக்கு தெரியும். அதாவது அவர் ஒரு கனவு கண்டார். கருப்பினத்தவரும் வெள்ளை இனத்தவரும் ரோட்ல ஒன்னா கையை பிடிச்சிட்டு ஒரு நாளைக்கு நடந்து போவாங்க. ஏன்னா அங்க இனவெளி அதிகமாக இருந்த ஒரு சூழல். ஆகவே கருப்பினத்தவரும் வெள்ளை இனத்தவரும் ஒன்றாக இருப்பார்கள் என்கிற ஒரு தன்னுடைய கனவை ஒரு முறை அவர் பிரசங்கத்தில் சொன்னார். அவர் வெளியில பேசியிருந்தார் பப்ளிக் மீட்டிங்ல. அதனாலே அவரை சுட்டுக் கொண்டார்கள். இப்படி 1865ஆம் ஆண்டு அவர் சுட்டுக் கொல்லப்பட்ட பொழுது அவருடைய உடலை ரோச்சந்தா என்று சொல்லக்கூடிய இடத்திலே மக்கள் மரியாதை செலுத்துவதற்காக வைத்திருந்தார்கள். அந்த நேரத்திலே ஒரு ஆப்பிரிக்க இனத்து பெண் தன் குழந்தையை அங்கே தன்னுடைய உடலோடு கட்டிக்கொண்டு அங்கே வந்து நிற்கிறார். மிக நீண்ட வரிசை. அந்த அதிபருக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்று குழந்தைகளோடு அங்கே கருப்பினத்தை சேர்ந்தவர்கள் பெற்றோர்கள் தான். அதுல ஒரு அம்மா என்ன செய்யறாங்க, ஒரு குழந்தையை தோள் மீது சுமத்தி தூக்கி உயர வைத்து காட்டுகிறார். பார் மகனே பார், அந்த உடலை பார், இது ஆபிரகாம் லிங்கனை பார், உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தன்னையே கொடுத்த உயிர் தியாகம் செய்த ஆபிரகாம் லிங்கனை பார் என்று சொன்னார். ஒரு இனத்து மக்களுடைய விடுதலைக்காக தன்னையே அர்ப்பணம் செய்தவர் ஆபிரகாம் லிங்கன். ஆகவே
இந்த இடைவெளியிலிருந்து மக்கள் வெளியில வருவதற்கான முயற்சிகள் எடுத்து இன்றைக்கு சுதந்திரமாய் அவர்கள் இருக்கிறார்கள். அப்படி என்றால் ஆபிரகாம் லிங்கனை விட உலகம் அனைத்தும் மக்கள் மீட்பு பெறுவதற்காக கடவுள் மனிதனாக வந்தார். மனிதனாக கடவுள் வந்து வாழ வேண்டும், இங்கேயே இருந்து விட வேண்டும் என்பதல்ல. இந்த கடவுள் மனிதனாக ஏன் வந்தார் என்றால் மரிப்பதற்காகவே பிறந்தார். மரிப்பதற்காக தான் யோவான் ஸ்நானனும் பிறந்தார், இயேசு கிறிஸ்து பிறந்தார். 3 ஆண்டு கால அவருடைய சிறப்பான பயிற்சி, 3 ஆண்டு கால திருப்பணி. அதாவது அவருடைய குழந்தை பிறந்து பெற்றோர் இருந்தார். 12 வயதுக்கு மேல அவர் என்ன ஆனார் என்று தெரியாது. மேபி அவர் ஆயத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் அவருடைய பணியின் காலங்கள் 3.5 ஆண்டு காலங்கள். இந்த 3.5 ஆண்டு காலங்கள் அவர் யூதேயா, கலிலேயா போன்ற எல்லாம் சுற்றி திரிந்தது. எண்ணற்ற மக்கள் இருளின் பிடியில் இருந்தவர்களை, அந்த காலத்தின் பிடியில் இருந்தவர்களை ஆண்டவர் சரியாக வழி நடத்தினார். அவர்கள் திருப்பணி செய்தார். மக்களுக்கு சரியான விதத்தில் போதனைகளை செய்த, கற்பித்தலை கொடுத்தார். இப்படி 3 வருஷம் அவர் செய்த பணி அரசு அதிகாரிகளை அங்கே விட்டுவிடவில்லை. அவரை கொலை செய்ய அவர்கள் எப்போது அவர் பேச ஆரம்பித்தாரோ, மக்கள் விழிப்புணர்வு பெறுகிறார்களோ, அப்போதே அவரை கொல்லுவதற்கு வழிவகை செய்தது. அங்கே ஏரோதும் பிலாத்தும் சமய தலைவருடைய அரண்மனைகளும் அங்கே மாளிகைகளும் அவருக்கு எதிராக. ஆகவே அதை குறித்து ஆண்டவர் கவலைப்படாமல் சிலுவை பரியந்தம் ஆண்டவர் ஊழியம் செய்து வந்தார். இந்த 2 உட்பிரிவு வழியாக ஆண்டவருடைய வார்த்தை இதனாலே ஒரு மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒன்று, நல்மனம் நாடி வரும் வெளிப்பாடு, ரெவலேஷன் ஆஃப் குட் வில். நல்மனம் நாடி வரும் வெளிப்பாடு. கலிலேயாவையும் அடக்கி அவரை அழைத்து நடத்தும் கடவுள் தம் அருள்வளத்தை தம் திருமகனாம் இயேசுவினுடைய பிறப்பிலே எளிய மக்களோடு கடவுள் பகிர்ந்து கொள்கிறார். அதனால்தான் வான தூதர்கள் நாவு அழகாய் பாடினது, மின்ன உன்னதத்திலே கடவுளுக்கு மாட்சி, மன்னகத்தில் அவருக்கு உரியருக்கு அமைதி. கடவுளுக்கு உகந்தவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அமைதி, சமாதானம் என்று வான தூதர்கள் இயேசுவின் பிறப்பிலே பாடினார்கள். மேய்ப்பர்களும் அன்னை மரியாவும் அங்கே மகிழ்ந்து கடவுளுடைய அந்த பிரசன்னத்தை துதித்தார்கள். மேய்ப்பர்கள் முதல் முறையாக ஊருக்குள் இருந்து ஆண்டவர் இயேசுவையும் அன்னை மரியாவையும் வணங்கினார்கள். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஏழையின் சிரிப்பில் நாம் இறைவனை காண முடிந்தது. கடவுளுடைய திருவுளம் அதுதான். எளியவர்கள் வாழ்விலே உணர்வூக்கம் பெற வேண்டும். அந்த எளியவர்களுடைய வாழ்விலே உணர்வூக்கம் பெறுவதற்காகத்தான் கிறிஸ்து மனிதனாக வந்தார். அவருடைய பிறப்பு அதிசயமானது. எல்லோரும் மகிழ்ந்து எல்லோரும் ஒன்றிணைந்த ஒரு பிறப்பாக இருந்தது. கடவுள் எப்படிப்பட்டவர், அவர் யார், அவருடைய வழிநடத்துதல் எப்படி இருக்கும், அல்லது மனிதனுடைய பேதமைகளை விட கடவுள் பெரியவரா, மோசையோட பெரியவரா என்கிற பல கேள்விகளை அன்றைக்கு இருந்த சமூகம் சமுதாயம் உள்ளடக்கியது. அத்தனை வினாக்களுக்கும் விடையாக ஆண்டவர் இயேசு இப்பூவுலகிலே மனிதராக பிறந்தார். மனிதரை தம் மக்களாக ஏற்றுக்கொண்டு அவர்களோடு அன்பு செய்து அவர்களோடு ஒரு நல்ல உறவை ஆண்டவர் ஏற்படுத்தவே அங்கே கடவுள் மனிதராக பிறந்து வந்தார். இவர் பிறந்து வந்தவர் யூத குலத்திலே பிறந்து வந்திருக்கிறார். இயேசு ஒரு யூதர். யூத குலத்தில் பிறந்தது மட்டுமல்ல, யூத சமய நம்பிக்கைகள் அல்லது யூத சமயத்தின் எதிர்பார்ப்புகள் யாவற்றையும் நிறைவு செய்பவராக, பூர்த்தி செய்பவராக ஆண்டவர் இருந்தார். யூத பெருந்தலைவரான மோசேயோட ஆண்டவர் உயர்ந்தவராக இருந்தார். யூதர்களின் ராஜா, யூதர்களின் அரசன் என்று அவருடைய பிறப்பிலேயே ஞானிகள் கண்டறிந்த மறையின் உண்மையை இந்த உலகத்திற்கு அவர் வெளிச்சம் போட்டு காட்டினார். இயேசுவின் பிறப்பு என்பது கடவுளுடைய சுய வெளிப்பாடாகவே இருந்ததை நாம் உணர முடிகிறது. கிழக்கில் இருந்து வந்த ஞானிகள் எருசலேமுக்கு வந்து யூதரின் ராஜா எங்கு பிறந்திருக்கிறார் என்று கேட்டார். யூதர்களின் ராஜா என தாம் இயேசுவை ஏற்றதாகவும் இயேசு அவருடைய வாழ்த்துதலை பெற்றோராக வேற்று நாட்டு தலைவர்கள், ஞானிகள், அரசர்கள் அறிந்து கொள்ள கடவுள் வழி செய்தார். அப்படியா, இவர்தான் யூதரின் ராஜா என்று ஒரு குழந்தை பிறக்கும் போது ஞானிகள் அங்கே அறிவிக்க தொடங்கினார்கள். இயேசு அவருடைய பணி என்பது யூதர்களுக்கான
மந்தையிலே எல்லோரும் ஒன்றிணைத்துதான் ஆண்டவர் இயேசு பிறந்தார். ஒருவேளை யூத குலத்தில் அவர் பிறந்தாலும் யூத சமய சட்டங்கள் அவர்கள் பின்பற்றி வருகின்ற கடைபிடித்து வருகின்ற நியமங்கள் எல்லாமே கடவுளுக்கு முரண்பாடாக இருந்ததை ஆண்டவர் அறிந்து பல நேரங்களிலே இந்த சட்டங்களை ஆண்டவர் மாற்றி அவர் சரியான வழியிலே புரிந்து கொள்ளும் வண்ணமாய் ஆண்டவர் அவர்களுக்கு போதித்தார். யூதர்களை போதித்து யூதர்களை நல்வழிப்படுத்தவும் இங்கே ஆண்டவர் விரும்பினார். அப்படி என்றால் இந்த கீழ் திசையை சேர்ந்த யூதர்களை கீழ் திசையை சேர்ந்த நாட்டை சார்ந்தவர்கள் ஞானத்திலும் அறிவிலும் எல்லாவற்றையும் கடவுளுக்கு பயப்படுகிற பயத்திலும் இருந்திருக்கிறார்கள் என்பதை தான் இந்த 3 ஞானிகளுடைய வருகை நமக்கு தெரியப்படுத்துகிறது. ஏரோது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசனாக இருந்தாலும் நாட்டினுடைய ஆட்சியை ரோமை ஆட்சியிடமிருந்து விலக்கி வாங்கியவர். தன் ஆட்சியை தன் பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொள்வாரோ என்ற பயந்து தன் பிள்ளைகளே கொண்டவர். ஏரோதுடைய அந்த வம்சத்துல பார்த்தீங்கன்னா 49 பேர் அது முக்கியமான ஆசாரிய பணியை நியமித்த இதெல்லாமே பணம் கொடுத்ததா ரெக்கமெண்டேஷன்ல. அப்போவே 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏரோது மகா ஏரோது இப்படிதான் நடந்து கொண்டார்கள். ஆகவே அண்ணா காய்பா போன்றவர்களால் தன்னுடைய பிள்ளைகள் மருமகன் எல்லாருக்குமே அந்த ஆசாரிய பணியை விலைக்கு வாங்கினார்கள். ஆகவே இவர்களே தன்னுடைய ஆட்சியை பகிர்ந்து கொள்வார்கள் பிள்ளைகளே போன்றவன் இந்த ஏரோது. அப்படிப்பட்ட கொடும் பணத்தை உடையவராக ஏரோது இருந்திருக்கிறார். யூதர்களின் ராஜா எங்கு பிறந்தார் என்கிற ஞானிகளின் கேள்வி ஏரோதை கலக்கமடைய செய்தது. எருசலேமில் உள்ள சமய பெரியவரை அழைத்து புதியதோர் அரசன் பிறந்திருக்கிறார், அந்த புதியதோர் அரசன் குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, மறை உண்மைகளை வெளிப்படுத்தும் என்று ஏரோது கேட்கும் பொழுது அந்த மறை வல்லுநர்கள் அங்க ஏரோது அரண்மனையில கூடி அவர் வாசிக்கிறார்கள். மீகா 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்து சொல்கிறார்கள். அதை அரசனுக்கு காட்டி கடவுளின் சார்பாக இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் பெத்லகேமிலே பிறந்தார் என்கின்ற அந்த தீர்க்கதரிசன இறைவாக்கு மீகாவில் உள்ளதை அங்கே சுட்டி காட்டுகின்றார்கள். யூதர்களுடைய இந்த மறைநூலை பாலஸ்தீன நாட்டிலும் அதை சுற்றியுள்ள நாடுகளில் வாழ்ந்த அறிஞர்களும் ஞானிகளும் அறிந்து வைத்துள்ளனர். யூதரின் ராஜா அந்த பிறப்பின் செய்தியை கேட்ட ஏரோதின் மனம் கலக்கத்தில் கொந்தளித்தது. ஏரோது மட்டுமல்ல, அதிகாரத்தில் இருந்தவர்கள், அரண்மனையில் ஆட்சி செய்தவர்கள், சமய தலைவர்களாக இருந்தவர்கள், பிரதான ஆசாரியர்களாக இருந்தவர்கள் எல்லோருக்கும் இந்த யூதருடைய ராஜாவுடைய பிறப்பு மிகப்பெரிய கலக்கத்தையும் வருத்தத்தையும் அச்சுறுத்தலையும் அங்கே கொடுத்தது. இஸ்ரேல் வீட்டாரில் காணாமல் போனவர்கள், எளியவர்கள், சிதறுண்டவர்கள், ஓரம் கட்டப்பட்டவர்கள் இவர்கள் எல்லாம் இந்த யூதரின் ராஜா பிறப்பினை மகிழ்ச்சி கொண்டார்கள். எளியவர்கள் அங்கே உணர்வுக்கம் பெற்று மகிழ்கிறார்கள். மேசியா எங்களுக்காக பிறந்துள்ளார், கடவுள் எங்களுக்காக மனிதனாக வந்தார் என்று எளியவர்கள் அங்கே நம்பிக்கை கொண்டு இயேசுவிலே பற்று வைக்க ஆரம்பித்தார்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், இம்மீட்பேற்கிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. ஆகவே இந்த மீட்பரானவர் வெளிப்பாடு எப்படிப்பட்ட வெளிப்பாடு என்றால் பிற இனத்தவருக்கு ஒளியாக விளங்குகின்றவர். யூதர்களுக்கு மட்டும் அல்ல, யூதர்களுக்கு அல்லாத பிற இனத்தவருக்கு ஒளியாக இயேசு வழியாக ஜீவனாக விளங்கியவர். இதுதான் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமையாக இருந்தது. இயேசுவே உலகின் மீட்பர், இயேசுவே உலகின் ஒளி என்பதை சிமியோன் நன்றாக அறிந்து வைத்துள்ளார். ஆகவே தான் அந்த இயேசு குழந்தை கையில் ஏந்தி உங்களுடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டன என்று சொல்லி அங்கே லூக்கா 2:31 நாம் வாசிக்கிறோம். அங்கே அவரை மகிமைப்படுத்துகிறார். அந்த குழந்தை அங்கு இருந்தால் அந்த குழந்தை கையில் ஏந்தி பெரியவர்கள் அங்கே ஆசீர்வதித்தார்கள். தரிசனத்தை கண்டதை பார்க்கப்படுகிறது. நீண்ட காலமாக ஆலயத்தை அமர்ந்திருந்து மெசியா ஒருவர் வருவார், இவர்கள் மக்களை நல்வழிப்படுத்துவார், அந்த மீட்பின் செயலை காலம் மட்டும் நான் நலிக்க மாட்டேன் என்று அங்க ஆலயத்திலே இருந்த அண்ணா 84 வயது நிரம்பிய ஒரு பெண்மணி அம்மா, அந்த அம்மா இயேசு குழந்தை குறித்து ஆலயத்துக்கு வருவோரும் போவோருக்கெல்லாம் அவர்கள் அறிவித்தார்கள். இன்றைக்கு சிமியோனை போல இயேசுவை நாம் கையில் ஏற்றிக் கொள்ள அழைக்கப்படுகிறோம். அண்ணாவை போல நாம் ஆலயத்துக்கு வரும்போது போகும்போது இயேசுவை பற்றியே நாம் பேச வேண்டும்.
வேண்டும். வேறு எதை குறித்தும் நம்முடைய சிந்தனைகளிலே இருக்கக்கூடாது. ஆகவே இந்த இரண்டு பெரியவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த இஸ்ரேல் சமூகம் ஒரு காலத்திலே அடிமைகளாக இருந்து அங்கே 2 முறை மிகப்பெரிய ஒரு அடிமைத்தனத்தை அவர்கள் எதிர்கொண்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமூகத்திலே ஆண்டவர் விடிவெளி நட்சத்திரமாக இருந்தார். கிட்டத்தட்ட 400 ஆண்டு காலங்களுக்கு மேலாக மக்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். எங்களை விடுவிப்பதற்கு மெசியா வர வேண்டும், ஒருவர் தோன்ற வேண்டும், எங்களை வழிநடத்துவதற்கு ஒருவர் பிறக்க வேண்டும் என்று காத்திருந்தார்கள். அந்த குழந்தை, அதிசய குழந்தை, யூதர்களின் ராஜா பிறந்து விட்டார். ஆகவே மக்கள் மகிழ்ந்து அவர்கள் ஆரவாரத்தோடு எல்லோரும் இளைய மக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து கடவுளை துதிக்க கூடினார்கள். ஆகவே இயேசுவை அங்கே மெசியாவாக அறிவித்த சிமியோனை போல, கண்டுகொண்டதை போல, அண்ணாவை போல நாம் இயேசுவே நாம் சார்ந்து, இயேசுவை நம்முடைய கடவுளில் நம் உள்ளங்களில் ஏறி இயேசுவை மட்டுமே நாம் பேச நாம் அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக நன்மை அருளும் வெளிப்பாடு. இயேசு பிறந்தவுடன் 3 ஞானிகள் ஆர்வத்துடன் குழந்தை காண்பதற்கு ஒன்று சேர்ந்து புறப்பட்டதாம். இந்த 3 பேரும் வெவ்வேறு நாட்டில் இருந்து வந்த வெவ்வேறு நாட்டினுடைய அரசர்கள் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இந்த 3 நாட்டு அரசர்களும் அந்த காலத்திலே ஒன்றிணைவது ரொம்ப கஷ்டம். அதாவது அவங்களுக்கு என்ன கம்யூனிகேஷன் இருக்காது. ஆனால் இவர்கள் இந்த வால் நட்சத்திரத்தை பார்த்து இது ஏதோ ஒரு உலகத்தில் அதிசயம் இருந்திருக்க வேண்டும், இந்த அதிசயம் இந்த இடத்திலே தான் வந்திருக்க வேண்டும் என்று அவர்கள் கணக்கிட்டு இந்த 3 ஞானிகள் அரசர்கள் புறப்பட்டு கிழக்கில் இருந்து இப்பொழுது பெத்லகேமை நோக்கி, இஸ்ரேலை நோக்கி, இஸ்ரேல் சமூகத்தை நோக்கி அங்கே ஏரோதினுடைய அரண்மனைக்குள்ளே வருகிறார்கள். ஏனென்றால் ஒரு நாட்டு அரசன் இன்னொரு நாட்டுக்குள்ளே போகும்பொழுது அந்த நாட்டினுடைய அரசரை காண்பது வழக்கம். அவருடைய அனுமதியை பெற்று அவருடைய ஊருக்குள்ளே செல்ல வேண்டும். அல்லது அந்த நாட்டிலே நடைபெற்றிருக்கிற ஒரு அதிசயத்தை அந்த அரசனுக்கு இவர்கள் அறிவிப்பது இவருடைய கடமையா இருக்கிறது. ஆகவே இந்த ஞானிகள் என்று சொல்கிற அரசர்கள் சொல்கிறார்கள், அதாவது டிஎஸ் எலியட் என்று சொல்லக்கூடியவர் The Journey of Maggie என்று சொல்லக்கூடிய தம்முடைய நூலிலே இவர்களை குறித்து அழகாய் அவர் எழுதி வைத்திருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? முதல் அரசர், அவருடைய பெயர் பல்தசார். இவர் அரபு நாட்டிலிருந்து புறப்பட்டு செல்கிறார். இரண்டாவது அரசர் பெல்கியா, இவர் பாரசீக பெர்ஷியன் நாட்டை சேர்ந்தவர். இன்றைக்கு இருக்கிற ஈரான் தான் பெர்ஷியா. ஈரானிலிருந்து அவர் புறப்பட்டு செல்கிறார். மூன்றாவது அரசர் இந்தியா, இந்தியாவிலிருந்து கஸ்பாருக்கு போகிறார். பல்தசார், பெல்கியா, கஸ்பார். இந்த 3 அரசர்களும் 3 ஞானிகளாக இருந்திருக்கிறார்கள். இந்த 3 ஞானிகளும் அங்கே இயேசு குழந்தை காண செல்கிறார்கள். அப்போ இந்த இரவு இவங்களுக்கு வழிகாட்டியது வான் நட்சத்திரம். அப்போ நட்சத்திரம் என்பது இரவிலே தான் தோன்றும். பகலிலே அதிகமான சூரிய வெப்பம் இருப்பதனால் இரவிலே இந்த நட்சத்திரம் தோன்றியிருக்கலாம். ஆகவே இவர்களுடைய பயணம் இரவிலே நடந்திருக்கலாம். அல்லது பகலிலே இந்த சூரியனுடைய வெப்பம், சூரிய ஒளி குறைந்து இவர்களுக்கு மேகஸ்தமம் பகலிலே நடைபெற்று ஒருவேளை இவர்கள் பகலிலே கூட தன்னுடைய அந்த நட்சத்திர வழிகாட்டுதலை தேடி இவர்கள் சென்றிருக்கலாம் என்றும் சிந்திக்க வாய்ப்புண்டு. எது எப்படி இருந்தாலும் இவர்கள் அந்த ஏரோதின் அரண்மனைக்குள் இந்த 3 ஞானிகள் அரசர்கள் சென்றது உண்மை. அடர்ந்த இருள் சூழ்ந்த காலம், கடும் குளிர் வீசுகின்ற இரவு நேரம், வெகுதூர பயணம், சரியான சாலை வசதி இல்லாத அப்படிப்பட்ட நிலையிலே இந்த 3 குழந்தை இயேசுவை காண, குழந்தை இயேசுவை கண்டு படித்துக் கொள்ள மீட்பரை தேடி அவர்கள் அவை வெகு தூர பயணத்தை அவர்கள் மேற்கொண்டார்கள். இயேசுவை கண்ட மாத்திரத்திலே தாங்கள் யார் என்பதை ஒருவரை மறந்து போகிறார்கள். தாங்கள் மிகப்பெரிய நாட்டின் அரசர் என்பதை மறந்து, தன்னுடைய அந்தஸ்தை மறந்து இயேசுவை கண்ட மாத்திரத்திலே நெடுஞ்சாக்கிடையாக விடுகிறார்கள். நெடுஞ்சாக்கிடையால் சாஷ்டாங்கமாய் அவரை வெற்றி தரையிலே படுகிற அளவுக்கு அவர்கள் அரசர்கள் அந்த குழந்தையை வணங்கினார்கள் என்றால் அந்த குழந்தை எப்பேற்பட்ட குழந்தையாக இருந்திருக்க முடியும்? அந்த குழந்தையுடைய பிறப்பு எப்படி இருக்கும்? அதிசய குழந்தை என்பதை அன்றைய ஞானிகள் கண்டு கொண்டார்கள், வான சாஸ்திரிகள் கண்டு கொண்டார்கள். அங்கே சாஷ்டாங்கமாய் விழுந்து கடவுளை வணங்கினார்கள். குழந்தையை பார்க்க போகும்போது சும்மா போகிறதுல ஏதாவது வாங்கிப்போம். அப்ப ஆண் குழந்தைனா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொருள் வாங்குவோம், பெண் குழந்தைனா அதுக்கு ஏற்ற மாதிரி பொம்மைகளையோ சொப்புகளையோ வாங்கி போய் கொடுத்து வீட்டுல இருந்தா இந்த சமையல் செய்ய சொல்லி கொடுத்துருவோம். ஆனா இந்த 3 அரசர்கள் தங்களுடைய நாட்டிலே இருக்கிற மிகவும் விலை மதிப்புள்ள காரியங்களை பரிசாக இந்த
போகிறார்கள். முதல் அரசன் பல்தேசார் பொன்னை தங்கம் அதை என்ன செய்கிறார்? பரிசாக கொண்டு போகிறார். ஏன் இவர் இந்த பொன்னை பரிசாக கொண்டு சென்றார்? அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. இயேசு ஒரு அரசன், யூதர்களின் ராஜா, ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு இந்த தங்கம் தேவைப்படுகிறது. ஆகவே அதை உணர்த்து வண்ணமாக இவர் பொன்னை அங்கே பரிசாக இந்த பல்தேசார் கொண்டு போகிறார். இரண்டாவது மெல்கியார். இந்த மெல்கியார் பாரசீகாவுக்கு போறார். இவர் போகும்போது தூப வர்க்கத்தை கொண்டு போகிறார். ஏன் இந்த தூப வர்க்கத்தை கொண்டு போனார் என்றால், இயேசு ஒரு பிரதான ஆசாரியர், ஹை பிரீஸ்ட் அவர்தான் என்பதை அடையாளப்படுத்தும் வண்ணமாக அந்த தூப வர்க்கத்தை கொண்டு போறார். மூன்றாவது கஸ்பார். இந்த கஸ்பார் வெள்ளை போலம் கொண்டு போகிறார். இந்த வெள்ளை போலம் என்பது இந்த உலக ரட்சகராக பிறந்திருக்கிறது குழந்தை, உலகம் அனைத்தும் இருக்க மக்களுடைய பாவங்களை போற்றுகின்ற பலி பொருளாக, பாவ நிவாரண பலியாக இவர் உள்ளார் என்பதற்கு அடையாளமாக இந்த வெள்ளை போலத்தை கொண்டு போனார்கள். இந்த வெள்ளை போலம் எப்படி இருக்குன்னா, ஒரு குட்டையான செடியிலிருந்து பூக்கின்ற ஒரு பூ. இது அதிலிருந்து வருகின்ற ஒரு பிசி எடுத்து அதை தைலமாக இங்கே கொண்டு வந்து அதிலிருந்து செயல்படுவதுதான் இந்த வெள்ளை போலம். இது பார்த்தீங்கன்னா வறட்சியான அல்லது வறுமையான அந்த அப்படிப்பட்ட பாலைவனம் போன்ற பகுதிகளிலே விளைகின்ற ஒரு செடியாக இது இருக்கிறது. இதனுடைய பூக்கள் ரோஜா மலரை போல அது இருக்குமா? ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல எகிப்திய அரசர்களுக்கு கோபம் வரும்போதெல்லாம் அந்த கோபத்தை தணிப்பதற்காக இந்த வெள்ளை போலத்தை கொண்டு போய் வைப்பார்களாம். அதனுடைய மனம் அப்படி இருக்கும், அது கோபமே போய் இருக்குன்னு சொல்றாங்க. ஆகவே இதை மூன்று ஞானிகள் கொண்டு வந்து அங்கே வைக்கிறார்கள். இயேசுவின் மாட்சியை நன்கு அறிந்ததனால் அவரை தேடி சென்று, அவரை நாடி சென்று அங்கே அவரை பணிந்து வணங்கி, இந்த உலகத்தை மீட்க வந்த மேசியா இவர்தான் விடுதலையாளர், இவர்தான் மீட்பர் என்பதை உலகத்திற்கு அறிவித்தார்கள். இப்பொழுது இந்த விட முடிச்சது. இதுக்கப்புறம் தான் முக்கியமான நிகழ்வு ஆரம்பிக்கிறது. ஏரோது அங்கே அரண்மனையிலே காத்து கிடக்கிறார். ஏனென்றால் இவர்கள் எப்படியாகிலும் சென்றவர்கள் மீண்டும் வருவார்கள், அந்த குழந்தை எங்கே இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டால் நானும் போய் படித்து கொள்கிறேன் அப்படின்னு சொன்னார் ஏரோது. ஏரோதுக்கு இது எளிதான ஒரு காரியம். நம்ம நாட்டில் கொஞ்சம் பேர் தான், எருசலேமில் 700,000 பேர் வந்தார், பெத்லகேம்ல 300 குடும்பமா இருந்தது. இதெல்லாம் ரொம்ப எளிமையா இருந்தது. ஆனா அவர் வெயிட் பண்ணிக்கிறார், இது எப்படியாவது இந்த அரசர்கள் மீண்டும் வந்து என்னை சந்தித்து போவார்கள் என்று காத்து கிடக்கிறார். இவர் காத்து கிடக்கிறார், 2 ஆண்டு காலங்கள் காத்திருக்கிறார். அதனாலதான் ஏரோது 2 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்றாரு. 2 ஆண்டுகள் வரையிலும் இந்த வரவில்லை. ஏனென்றால் வானதூதர் என்று சொன்ன வழி, நீ வந்த வழியே போக வேண்டாம், வேறு வழியே போங்கள். அதன் பிறகு யோசேப்புக்கு சொன்னது, அன்னை மரியாதையும் குழந்தையை கூட்டி எகிப்துக்கு போ, அங்கே ஏரோது குழந்தை கொண்டு வகைத்திருக்கிறார். அப்ப இவங்க எகிப்துக்கு போய் சேர்ந்துறாரு, இவங்க வேற வழியாய் போறாரு. அதன் பிறகு அரசு ஆணை பிறப்பிக்கப்பட 2 இயர்ஸ் ஆகுது. 2 வருடம் கழித்து என்ன என்றால் 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் குழந்தைகளை கொல்ல வேண்டும். அப்ப ஜீசஸ்க்கு எப்படியாக 2 வயசு ஆகியிருக்கும். 2 வருஷம் அரசன் காத்திருக்கிறார். ஏரோது மிகப்பெரிய ஒரு கோபக்காரர். அந்த 2 வருஷம் தூங்கி இருக்க மாட்டான். ஏன்னா அவனோட மன கலக்கம் இருந்திருக்கு. ஏன்னா யூதர்களுக்கு ராஜா நான் தான், என்னையோட ஒரு பெரிய அரசன் வந்திருப்பானா, அந்த குழந்தை கொல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த கண்ணனம் கட்டி கொண்டு காத்திருக்கிறார். இப்பொழுது அந்த வரவை இல்லை, ஏமாற்றம் இருக்கு, அந்த கோபம் இன்னும் அதிகமாகிறது. ஆகவே அந்த நாட்டில் இருக்கின்ற, அந்த ஊரில் இருக்கின்ற எல்லா குழந்தைகளும் 2 வயதுக்குட்பட்ட அத்தனை ஆண் குழந்தைகள் கொள்ள வேண்டும். ஆண் குழந்தை என்பது வாரிசு, இன்னைக்கு அப்படித்தானே. அப்போ ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் என்றால் அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி, அந்த வாரிசா அத்தனை குழந்தையும் கொள்ள வேண்டும். இப்போதான் இந்த இடத்துல மத்திய ரொம்ப அழகா எழுதியிருக்கிறார். ராமாவிலே கேட்ட அழுகுரல் இங்கே கேட்கிறது. அப்ப ராமாவில் என்ன நடந்தது? அப்போ ராமாவில் ஒரு சின்ன ஒரு ஊர், அங்கதான் யோசேப்பு, அடுத்து ராகேல், இவங்க தன் பிள்ளைகளை வச்சு அந்த ஃபேமிலி அங்கதான் இருந்துச்சு. அவன் பெஞ்சமின் குலத்தை சேர்ந்த கோத்திரத்தை சேர்ந்தோம். அந்த ஃபேமிலியை சேர்ந்த ராமாவில் இருக்கிறாங்க. அப்போ பெங்களூருக்கு போகும்போது, அடிமைகளாய் போகும்போது அங்கே அந்த ரேச்சல் அவங்க கல்லறையில அழகாங்க. நான் இஸ்ரேல் போனப்போ அது எல்லாருமே அந்த ராகேலுடைய கல்லறை கொண்டு போயிருக்காங்க. எல்லாம் காத வச்சுக்க, ராகேல் இன்னும் அழுகுறாங்களாமே, அழவே இல்லை, அப்பா அழுதுருப்பாங்க. இது உதாரணமாக அவங்க பைபிள் இருக்குல்ல, ராகேல் அழுதா இப்போ அழுதுட்டே இருப்பாங்களா அப்படின்னு. ஆனா அதுக்கு பிறகு அப்புறம் யோசிச்சோம், ராகேல் எதுக்காக அழுதாங்க? தன்னுடைய
பிள்ளைகளுக்காக அடிமைகளாக போறாங்க, அகதிகளாக நாடு கடத்தப்படுகிறாங்களே, அதுக்காக அதுக்காக அந்த அம்மா கல்லறையிலே அழுதுதாக சொல்லப்படுகிறது. அந்த ராமாவிலே கேட்ட அழுகுரல் பெத்லகேமிலே கேட்குது. ஏன்னா இந்த ராகேலுடைய கல்லறையை மீண்டும் பெத்லகேம் கொண்டு வந்து அடக்கம் செய்து அந்த மீண்டும் கொண்டு அடக்கம் செய்து அவருடைய எலும்புகளை எல்லாம் கொண்டு வந்து பெத்லகேமிலே வச்சு அடக்கம் செய்திருக்கிறாங்க. பெத்லகேமிலே அவங்க கல்லறை இருக்கு. இப்ப பெத்லகேமிலே அந்த ஊர்ல இருக்கிற எல்லா குழந்தைகளுடைய உயிர் போகும்போது மீண்டும் ராகேலுடைய அழுகை சத்தம் கேட்கிறது, அது அலறல் கேட்கிறது. அங்க ராமாவிலே கேட்ட குரல் மீண்டும் பெத்லகேமிலே கேட்கிறது. ராகேலோடு இணைந்து அத்தனை தாய்மார்கள் 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் குழந்தை பறிகொடுத்த அத்தனை பெற்றோரும் அங்கே அழுது கொண்டிருக்கிறார்கள். இயேசு என்ற ஒரு குழந்தை காப்பாற்ற எல்லா குழந்தைகளும் பலியாக, எல்லா எண்ணற்ற ஆண் குழந்தைகள் பலியானார்களே. இயேசுக்கு இதெல்லாம் மனசுல இருந்திருக்கும். அவன் வளர 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 அவனுக்கு இந்த செய்திகள் எல்லாம் அவருக்கு சொல்லப்பட்டிருக்கும், அவருக்கு தெரிந்திருக்கும். அவன் இறைவன் என் உயிரை காப்பாற்ற அது எத்தனையோ என் கூடவே பிறந்த அத்தனை குழந்தைகள் மறித்து போனதே, இதெல்லாம் அவருடைய திருப்பணிகளை கொண்டு வந்து அந்த கோபம் தான் அவருக்கு அதிகமாய் இந்த சமய தலைவர்கள் மீதும் அந்த அரண்மனையில் ஆட்சி செய்த அரசர்கள் மேலும் அங்கே அதிகமாய் இயேசுக்கு இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே இதற்கெல்லாம் நன்றி சொல்வதற்காக அந்த ஊர் மக்களுக்கு மட்டுமல்ல, அந்த குழந்தைகளை மட்டுமல்ல, உலகம் அனைத்தும் இருக்கிற மக்களை அவருடைய பாவத்தை போக்க இயேசு ஒருவர் பலியானார். உலகம் அனைத்தும் மீட்கப்பட்டது. அன்றைக்கு உலகத்தில் இருந்த குழந்தைகள் மரித்தார்கள், இயேசு காப்பாற்றப்பட்டார். இப்பொழுது இயேசு மரித்தார், எல்லோரும் மீட்கப்பட்டார்கள். இயேசு இவ்வளவு பெரிய அற்புதமாக இன்றைக்கும் ராமாவிலே கேட்ட அழுகுரல், பெத்லகேமிலே கேட்ட அழுகுரல் இன்றைக்கு நமக்கும் கேட்கிறதா? கேட்கிறது என்றால் நம்முடைய செவிகளை குழுமையாக்குவோம். இன்றைக்கு வடநாடுகளிலே நம்முடைய இந்திய தேசத்திலே இன்னைக்கு கிறிஸ்து பிறப்பு கொண்டாட முடியாமல், நியூ இயர் கொண்டாட முடியாமல் ஆலயங்கள் தகர்க்கப்பட்டது. அங்கே அநேக பெண்கள் அவதூறாக நடத்தப்பட்டார்கள். சில அமைப்புகள், அந்த சில கிறிஸ்துவ மதத்திற்கு எதிராக இருக்கிற அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அங்கே கிறிஸ்தவர்களை ஒடுக்கினார்கள், அடித்தார்கள். கிறிஸ்தவர்களை மட்டுமல்ல, ஒரு கிறிஸ்துமஸ் தாத்தா பொம்மையை விற்று கொண்டது ஒரு ஏழை இந்துவை கூட அடித்தார்கள். அந்த மனிதன் அது பொருளை கொடுத்து வாங்கியிருப்பார், 50 ரூபாய் கொடுத்து ஒரு மாசம் வாங்கி கிறிஸ்துமஸ் தாத்தாவா நின்றுப்பார் ஒரு இந்து சகோதரர். அவரை அடிக்கிறாங்க, அவர் வாங்கி அந்த பொருளையும் உடைச்சாங்க, அவரையும் அடித்து கொண்டார்கள். இன்னைக்கு நம்முடைய நாட்டிலே இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கோ கேட்ட அழுகுறதுல இன்றைக்கும் மக்கள் அழுது கொண்டேதான் இருக்கிறார்கள். இன்றைக்கும் பிள்ளைகளை பறிகொடுத்த பெற்றோர் இருக்கதான் செய்கிறார்கள். பிள்ளைகளை நல்வழிப்படுத்த முடியாமல் திணறுகிற பெற்றோர் இருக்கிறார்கள். பிள்ளைகள் தாறுமாறாக போகிறவர்கள் அல்லது வாலிப வயதிலே சிறு வயதிலே தற்கொலைக்கு போகிற பிள்ளைகள் இருக்கதான் செய்கிறார்கள். அப்படி என்றால் நேற்று ஒரு இடத்துல நான் பேசிட்டு இருந்தேன். ஒரு நல்ல ஒரு சகோதரர் பிள்ளை ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்க்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பிள்ளையை வளர்ப்பது. அவங்க மதுரையில் இருக்காங்க. நான் அந்த பிள்ளைக்கு ஃபீஸ்லாம் கட்டி படிக்க வைப்பேன். அவங்க யார் அந்த பிள்ளையை நான் பார்த்ததுன்னா அந்த ஃபேமிலியெல்லாம் எனக்கு தெரியாது. நான் மாதந்தோறும் அவங்க ஏதாவது ஒரு உதவி செய்வேன். திடீரென்று அந்த பிள்ளை மறித்து போனாங்க. எனக்கு சார் தான் அந்த செய்தியை சொன்னாங்க, மறித்துட்டாங்க. அப்பொழுது தான் பேசும்போது சொன்னாங்க, ஒன்று நர்சிங் கோர்ஸ் சேர்த்த அந்த பிள்ளைங்க அது பிடிக்கல, சரி பிடிக்கலன்னா பரவாயில்ல விட்டுருவாங்க. அந்த பிள்ளை அதுக்கே தற்கொலை பண்ணிச்சு. தகப்பன் எவ்வளோ கஷ்டப்பட்ட பிள்ளைகளை வளர்க்குறாங்க. பிள்ளைகள் ஒரு நாள் எதையுமே சின்ன தோல்வி கூட தாங்கிக் கொள்ள முடியாத காலகட்டத்தில் தான் நம்முடைய பிள்ளைகள் இருக்கு. நம்ம பேரண்ட்ஸை நம்ம அடிச்சு வளர்த்தாங்க, நல்லா உட்காந்துருக்கோம். நம்ம பிள்ளைகளை நம்ம அடிக்கிறதுக்கு பயமா இருந்தது, ஏதாவது ஒரு வார்த்தை திட்டத்தோட பயமா இருந்தது. தவறான மொழிக்கு போறாங்க. ஒரு கணம் யோசிக்க வேண்டும். பெற்றோரும் பிள்ளைகளும் இயேசு எவ்வளவு துன்பத்தை அவர் பிறப்பிலே சந்தித்தார். அவர் பிறக்கும் போது இந்த உலகத்தில் அவருக்கு இடம் இல்லை. அவர் பிறக்கும் போது அந்த தாய் பிரசவிப்பதற்கு ஒரு அறை இல்லை, ஒரு சீக்கிரட் ரூம் இல்லை, மருத்துவச்சிகளுடைய உதவி இல்லை. அவங்க இங்கேயும் அங்கேயும் அந்த கழுதை மேல ஏறி அம்மா நிறைவாத கட்டி எவ்வளவு டிராவல் பண்ணி போறாங்க. பிறந்தாலும் அந்த குழந்தையை சாகடிப்பதற்கு ஏறுவது சுத்தி கொண்டிருந்தான். ஒரு மிகப்பெரிய அரண்மனையிலிருந்து அந்த ஆணை வருகிறது குழந்தை கொள்ள. ஊரு ஊரா அந்த குழந்தை பச்சை குழந்தை எடுத்துட்டு இந்த பச்சை உடம்புக்கு அறியாத அன்னை மரியா அங்கே எகிப்துக்கு போறாங்க. பெத்லகேம் எகிப்து எவ்வளவு தூரம், மீண்டும் அங்கிருந்து வராங்க. ஒரு இடம் நிலையாக இல்லை. அதான் இயேசு சொல்ல மனுஷகுமார் தரைசாய்
அப்போ அவர் பிறப்பிலிருந்து அவருடைய வாழ்க்கை முழுவதும் கஷ்டத்தையே அனுபவிச்சாரே, அந்த இயேசுவை ஒரு நாள் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அந்த பிள்ளைகளை பறி கொடுத்த பெற்றோரை கண்டேன். ராமாவிலே கேட்ட அழுகுரல் இன்னைக்கு கேட்கிறது. ஆகவே நாம் சுகமாய் இருக்கிறோம், நம்முடைய குடும்பம் சுகமாய் இருப்பது என்பது அல்ல, நம் உடல் இருக்கிற விசுவாசிகள், நம் உடலில் வாழ்கிற மக்கள் சுகமாய் இல்லை. அதையெல்லாம் நாம் நினைத்து ஆண்டவரை நாம் உடனே மன்றாடுவோம். எல்லாவற்றுக்கும் இந்த மீட்பின் வெளிப்பாடு, மீட்பரா விடுதலையாளர்கள் வெளிப்பாடு ஒவ்வொரு நாளும் நம்ம வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கு. அன்றைக்கு வந்த மேசியா இனி ஒவ்வொரு நாளும் பிறக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மை வழிநடத்தி காப்பாராக. செபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி. எங்களுக்காக ஒரு மீட்பர் கொடுக்கப்பட்டார், எங்களை மீட்பதற்காகவே மேசியா வந்தார். இந்த மேசியா மகிழ்ச்சியாய் பிறக்கவில்லை. மேசியாவுடைய பிறப்பில் எல்லோரும் மகிழ்ந்தார்கள். துன்பத்தையே கஷ்டத்தையே அனுபவிக்கிறது எங்களுடைய பாடலை அந்தளவுக்கு தெரியும். எங்களை விடுதலை செய்து ஒரு நன்மையாக நிரப்பும். இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள்